பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே தோத்திரம். கரங்கள் கும்பிட்டு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் யுனீக்னஸ் மற்ற மத தலைவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய யுனீக்னஸை பற்றி நாம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவனை பற்றிய நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், காலங்களுக்கு முன்னால் அநேக முன்னோர்கள் காத்திருந்த மீட்பர் தான் இயேசு கிறிஸ்து. அவனை பற்றி நிறைய இறைவாக்கினர்கள், நிறைய மத தலைவர்கள் அவனை பற்றி முன் அறிவித்தனர். வேற இந்த உலகத்தில் வேற எந்த மத தலைவரை பற்றியோ, எந்த குருவானவரை பற்றியோ, எந்த ஆசிரியரை பற்றியோ இப்படிப்பட்ட ஒரு முன் அறிவித்தபடி பிறந்த ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. அப்போ காலங்களின் எதிர்நோக்கு தான் இயேசு கிறிஸ்து. முன்னோர்கள் காத்திருந்து காத்திருந்து எதிர்நோக்கிய நபர் தான் இயேசு கிறிஸ்து. முன்னறிவிக்கப்பட்ட கடவுள் தான் இயேசு கிறிஸ்து. பல்லாயிரக்கணக்கான ப்ராஃபசிஸ், முன்னறிவித்தல்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு பார்க்க முடியும். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில, உனக்கும் பெண்ணுக்கும் இடையே நான் பகைமை உருவாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே நான் பகைமை உருவாக்குவேன். இங்கே ஆரம்பிச்சதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ப்ராஃபசி. பெண்ணிடமிருந்து இயேசு பிறப்பார், அந்த மகன் உன்னுடைய தலையே நசுக்குவார், உன்னை அழித்து ஒழிப்பார். அப்போ பல்லாயிரக்கணக்கான ப்ராஃபசி இயேசு கிறிஸ்துவை பற்றி உண்டு. இந்த உலகத்தில் வேற யாரையை பற்றியும் அப்படிப்பட்ட முன்னறிவித்தல் கிடையாது, ப்ராஃபசி கிடையாது. பிசி 740ஆம் ஆண்டிலிருந்து 700 வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி ஏசாயா இறைவாக்கினர் ஆகாப் மன்னனுக்கு இப்படி இறைவாக்கு உரைச்சார். கடவுள் எனக்கு ஒரு அடையாளத்தை தருவார், கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அதாவது சிரியா தேச மன்னனும் இஸ்ரேல் தேச மன்னனும் யூதா மன்னனுக்கு எதிராக கூட்டணி சேர்ந்து அரசனுக்கு எதிராக போரிட வந்த பொழுது பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்ட, கவலைப்பட்ட, இலைகள் காற்றில் ஆடுவது போல பயப்பட்ட ஆகாப் மன்னனுக்கு கடவுள் எசையா இறைவாக்கினர் வழியாக ஒரு அடையாளத்தை முன்னறிவிக்கிறார். என்ன அடையாளம்? கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றியும், அவனுடைய மரணத்தை பற்றியும், அவனுடைய வாழ்க்கையை பற்றியும், அவனுடைய செயல்களை பற்றியும், அவன் செய்கின்ற அதிசயங்களை பற்றியும், அற்புதங்களை பற்றியும் அநேகாயிரம் ப்ராஃபசிஸ், முன்னறிவித்தல்கள், தீர்க்க தரிசனங்கள் முற்காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்தினுடைய எதிர்நோக்கு தான் இயேசு கிறிஸ்து. முன்னோர்களுடைய எதிர்நோக்கு தான் இயேசு கிறிஸ்து. அவர் காத்திருந்து காத்திருந்து காத்திருந்த கடவுள் தான் இயேசு கிறிஸ்து. மீகா இறைவாக்கினர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி மீகா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில இப்படி எடுத்துரைக்கிறார். பெத்லகேமே, நீ யூதா நகரங்களில் அவ்வளோ சிறியது கிடையாது, யூதயாவே ஆட்சி செலுத்துகிறவன் உன்னிடமிருந்து தோன்றுவான்.
அப்ப யூதாவின் நகரங்களிலே பேத்லெகேம் சின்னது கிடையாது. யூதயாவே ஆளப்போகிறவன், இஸ்ரவேலே ஆட்சி செலுத்துகிறவன் உன்னிடமிருந்து தோன்றுவார். அப்ப இயேசு கிறிஸ்து பேத்லெகேமில் பிறப்பார். அது தாவீதின் குலங்களில் அவன் பிறப்பார் என்ற இறைவார்த்தை முன்னறிவிக்கப்பட்டதுதான். அதனால் தான் அகஸ்டஸ் சீசர் கவர்னராக இருக்கும் பொழுது கணக்கெடுக்க வேண்டும் என்று இந்த இறைவாக்கின் திட்டப்படிதான் அகஸ்டஸ் சீசர் தாவீதின் குலத்தின் பிறந்தவர்களுடைய பெயர் கணக்கு சென்சஸ் எழுத வேண்டும் என்று இந்த இறைவாக்கின்படி தான் கட்டளையிட்டார். அதுக்கு ஏற்றாற் போலத்தான் பரிசுத்த மாதாவும் சூசேப்பரும் பேத்லெகேமுக்கு கணக்கு எழுதுவதற்கு, சென்சஸ் எழுதுவதற்கு பேத்லெகேமுக்கு வந்தார். அந்த காலத்திட்டுல பேறுகால சமயம் வந்தது. அவள் பேத்லெகேமுக்கு வந்த பொழுது அவளுக்கு பேறுகாலம் வந்தது. அவள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். முன்னர் உரைத்தபடியே இயேசு கிறிஸ்து பிறந்தவர் தான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மினிஸ்ட்ரிஸ், அவன் செய்ய போகின்ற ஊழியங்களை பற்றி எசையா இறைவாக்கினர் 61 அதிகாரம் 1-3 முடிய இறைவசனங்களில சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும், நோயினால் வாடுகிறவர்களுக்கு நோயிலிருந்து விடுவிக்கப்படவும், காது கேளாதோர் கேள்வியை பெற்றுக்கொள்வார், கண்ணில்லாதோர் காட்சி அடைவார், சிறைப்பட்டோர் விடுவிக்கப்படுவார், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அவர் அறிவிப்பார். இயேசு கிறிஸ்து செய்ய போகிற கிறிஸ்துவனுடைய மினிஸ்ட்ரியை பற்றி முன்னறிவித்தார் எசையா இறைவாக்கினர். லூக்கா நற்செய்தி 4 அதிகாரம் 16 இறைவார்த்தையில எசையாவினுடைய இறைவார்த்தை வாசித்து தான் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி பணியை ஆரம்பிக்கிறார். இன்று இந்த இறைவார்த்தை நிறைவேறிற்று. எசையா புத்தகம் வாசித்த பிறகு சினகோகில இயேசு கிறிஸ்து அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு இப்படி ப்ரொக்ளைம் சென்றாரு, இப்படி அறிக்கையிட்டார். இன்று இந்த இறைவார்த்தை தன்னை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள இந்த இறைவார்த்தை நிறைவேறிற்று. அதனால இயேசு கிறிஸ்துவை அணுகி வந்தவர்கள், காது கேளாதோர் அவர்களது காது திறக்கப்பட்டது, பார்வை இல்லாதவர் பார்வை அடைந்தனர். இயேசு கிறிஸ்து முழக்கமிட்டு நற்செய்தி அறிவித்தார், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை அறிவித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நற்செய்தி பணியை பற்றி முன்னோர்கள் அறிவித்தார்கள். முன்னோர்கள் அறிவித்தபடிதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், இயேசு கிறிஸ்து இறந்தார், இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டார், இயேசு கிறிஸ்து மண்ணுலகில ஊழியம் செய்தார். அவனுடைய வாழ்க்கையை பற்றி முழுக்க முழுக்க முன்னோர்கள் முன்னறிவித்தார்கள். அப்போ காலங்களின் சமுதாயத்தின் யூத மக்களுடைய எதிர்நோக்கு தான் இயேசு கிறிஸ்து. யூத மக்கள் 2 விதமாக மீட்பருக்காக ஜெபித்தனர். 2 விதமாக முன்னோர்கள் யூதர்கள் மீட்பருக்காக ஜெபித்தார்கள். எசையா புத்தகம் 63 அதிகாரம் 1 இறைவார்த்தையில இப்படி ஜெபிக்கிறார்கள் முன்னோர்கள். வானங்களே பிளந்து மீட்பரே நீ இறங்கி வர மாட்டீரா, வானங்களை பிளந்து மீட்பரே நீ இறங்கி வர மாட்டீரா. எசையா 45:8 மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், வெற்றியென ஆண்டவர் வானிலிருந்து மீட்பரை அனுப்பட்டும். அப்ப மீட்பர் வானிலிருந்து வர வேண்டும் என்றும் மீட்பர் மண்ணிலிருந்து தோன்ற வேண்டும் என்றும் அவர்கள் முன்னோர்கள் ஜெபித்தனர். அப்போ நீண்ட காலம் யூத முன்னோர்கள் ஜெபித்த ஜெபத்தினுடைய எதிர்விளைவுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு. முன்னறிவிக்கப்பட்ட கடவுள், முன்னறிவிக்கப்பட்ட இறைவாக்கினர், முன்னறிவிக்கப்பட்ட ஆசிரியர், முன்னறிவிக்கப்பட்ட போதகர், இதெல்லாம் தான் இயேசு கிறிஸ்து. வேற எந்த மத தலைவரை பற்றியும் இப்படிப்பட்ட ப்ரோஃபசிஸ் நாம் பார்க்கிறதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றியும் எசையா இறைவாக்கினர் 53 அதிகாரத்தில் பார்ப்பதற்கு அழகில்லாதவன், அவன் நமக்காக அடிக்கப்பட்டார்,
நமக்காக நொறுக்கப்பட்டார். அவர் தம் காயங்களினால் நாம் குணமடைகிறோம். அவனை பார்க்கறதுக்கு அழகு இல்லை, அவனை பார்க்கறதுக்கு அபிஷேகம் இல்லை. அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டார். அவன் சிலுவையில் உயிர்விட்டார். அவன் நமக்காக உயிர் கொடுத்தார். எஸ்ஐயா புத்தகம் 53 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சாவை பற்றி எஸ்ஐயா இறைவாக்கினர் முன்னறிவித்தார். சங்கீதம் 22, 16, 18 இறைவசனத்தில் என்னுடைய மேலாடைக்காக அவர்கள் நறுக்கு போட்டனர், சீட்டு போட்டனர். என்னுடைய ஆடைக்காக, என்னுடைய ஆடையை தங்களுக்கிடையே பங்கிட்டு கொண்டனர். என்னுடைய மேலாடைக்காக அவர்கள் சீட்டு போட்டனர் என்ற இறைவார்த்தை திருப்பாடல் 22, 16, 18 இறைவார்த்தைகள்ல நாம் வாசிக்க முடியும். மறுபடியும் திருப்பாடல் 16 அதிகாரத்தில் 9, 11 இறைவார்த்தையில இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை பற்றி திருப்பாடல் 16, 10 இறைவார்த்தையில ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் நண்பனே படுகுழியை காண விட மாட்டீர். அவருடைய உயிர்ப்பை பற்றியும் முன்னறிவிக்கப்பட்டது, அவருடைய பாடுகளை பற்றியும் முன்னறிவிக்கப்பட்டது, அவர்களுடைய மண்ணுலக வாழ்க்கையை பற்றியும் முன்னறிவிக்கப்பட்டது, அவருடைய பிறப்பை பற்றியும் முன்னறிவிக்கப்பட்டது, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களை பற்றியும் முன்னறிவிக்கப்பட்டதுதான். இவ்வளோ பெரிய ഒരു പ്രോഫസി, ഒരു മുന്നറിവിത്തൽ വേറെ എന്താ മതത്തലവരുടെ வாழ்க்கையிலும் நடக்கவில்லை என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது நமக்கு திட்டவட்டமாக வெளிப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை பற்றி மார்க்கு நற்செய்தி 8 அதிகாரத்தில் 31 இறைவார்த்தையில தன்னுடைய என்ன சொல்றது மரணத்தை பற்றி, தன்னுடைய பாடுகளை பற்றி, பாடுகளுக்கு பிறகு 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுந்திடுவேன் என்று இயேசு கிறிஸ்து 3 முறை தன்னுடைய மரணத்தை பற்றி, தன்னுடைய பாடுகளை பற்றி, தன்னுடைய உயிர்ப்பை பற்றி முன்னறிவித்தார். 3 முறை முன்னறிவித்தார். அப்பொழுது மத்திய நற்செய்தியில இயேசு ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை பற்றி அறிக்கையிட்ட பொழுது பேதுரு இன்பிட்வீன் கடந்து வந்து சொன்னார், ஆண்டவரே அது உனக்கு நடக்காமல் இருக்கட்டும், நீ சாகக்கூடாது, நீ பாடுகள் படக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவே கடிந்து பேசினை பிறகு, சாத்தானே அப்பாலப்போ, உன்னோட சிந்தனை என்னோட சிந்தனை கிடையாது, முன்னால உரைத்தபடியே நான் பாடுகள் பட வேண்டும், முன்னால உரைத்தபடியே நான் உயிர் தழ வேண்டும். இது கடவுள் போட்ட திட்டம்தான். கடவுள் திட்டத்திற்கு விபரீதமாக நீ சாக வேண்டாம், நீ உயிர் தழ வேண்டாம் என்று பேதுரு சொன்ன பொழுது, அப்பாலப்போ சாத்தானே, முன்னால உரைக்கப்பட்ட இறை வார்த்தைகள் தன்னில் நிறைவேற வேண்டும் என்று கடவுள் பேதுருகிட்ட திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு, இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் பிறக்க வேண்டும், யாரிடமிருந்து வாழ வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்கள் டீட்டெயில்டாக முன்னால முன்னறிவிக்கப்பட்டதுதான். இப்படிப்பட்ட ஒரு இறைவாக்கினரே இந்த உலகத்தில, இப்படிப்பட்ட ஒரு கடவுளை இந்த உலகத்தில பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் மார்க்கு நற்செய்தியில் 8 அதிகாரத்தில் 31 இறைவார்த்தையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை முன்னறிவித்தார். உண்மையில இயேசு கிறிஸ்துவின் மரணம், அந்த மரணத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, அதை தப்பிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு முடியும். அப்போ மரணம் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டதா, இயேசு கிறிஸ்து தானாக ஏற்றுக்கொண்டதா? வேற நிர்வாகம் இல்லாம இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டாரா? இல்ல இயேசு கிறிஸ்து மரணத்துக்காக தன்னை கையளித்தாரா? இயேசு கிறிஸ்து மரணத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய யூனிக்னஸ், இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வித்தியாசம். மானிட மகன், மார்க்கு நற்செய்தி 10 அதிகாரம் 45 இறைவார்த்தையில, மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய
மீட்புக்காக ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அப்போ பாவங்களுக்கு கழுவாயாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை ஈடாக கொடுத்தார், காணிக்கையாக அர்ப்பணித்தார். அப்போ மரணத்தை தேர்ந்தெடுத்தவர் இயேசுதான். அது அவரின் மீது சுமத்தப்பட்ட ஒரு அர்ப்பணம் கிடையாது, ஒரு மரணம் கிடையாது. அது அவரின் மீது சுமத்தப்பட்டது அல்ல, மாறாக மரணத்தை சொந்த இஷ்டத்தாலே அவர் தேர்ந்து கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சாவே அவர் தேர்ந்து கொண்ட மனித மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக, மனித மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க கொடுத்த ஒரு மரணம் தான். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இட்ஸ் எ ஹோலி டெத், தூய மரணம். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தூய மரணம். அது தானாக உணர்ந்து கொண்டு பாவங்களுக்கு கழுவாயாக அந்த மரணத்தை அர்ப்பணத்தினால அது தூய மரணம். அது அவன் மீது வலுக்கட்டாயமாக சுமத்தப்பட்டிருந்தா அது தூய மரணமாக மாற முடியாது. அதனால பேதுரு கெத்செமனே தோட்டத்தில் வாளை உருவி தலைமை அதிகாரியோடைய தலைமை குருவினுடைய சீடன் மால்கூசினுடைய காதை வெட்டிய பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வாள் அதனுடைய பையில் போடு, வாள் அதனுடைய பையில் போடு. விண்ண கடவுளிடம் நான் கேட்டால் அநேகாயிரம் தூதர்களே அவர்கள் அனுப்புவார்கள், கடவுள் எனக்காக விட்டு கொடுப்பார், என்னை இந்த மரணத்திலிருந்து பாதுகாக்க என் விண்ணக தந்தைக்கு முடியும். என் விண்ணக தந்தைக்கு இந்த மரணத்திலிருந்து என்னை பாதுகாக்க முடியும். அதனால வாள் உரையில் போடு, இந்த மரணத்தை நானாகவே ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து மரணத்தை தற்செயலாக விரும்பி ஏற்றுக்கொண்டது தான். இது மக்களின் பாவங்களுக்கு கழுவாயாக, என் பாவங்களை முறியடிக்க, பாவத்தின் வழியாக எனக்கு கிடைச்ச மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து என்னை மீட்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ கிறிஸ்துவனுடைய மரணம் முன்னறிவிக்கப்பட்டதுதான். அந்த மரணத்திலிருந்து விண்ணக தகப்பனுக்கு அவனை பாதுகாக்க வல்லமை இருந்தது. அப்படி இருந்தும் கிறிஸ்து தன்னையே மரணத்துக்கு கையளித்தார். அந்த மரணம் தூய மரணம். அதனால இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மீது நம்பிக்கை வைத்தால், இயேசு கிறிஸ்துவனோட மரணத்தோடு நீ இணைக்கப்பட்டால் உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு மீட்பு உண்டு. அப்ப நீ சாவிலிருந்து, பாவத்திலிருந்து, நோயிலிருந்து விடுவிக்கப்படணுமா? இயேசு கிறிஸ்துவ மரணத்தோடு நீ உன்னை சேர்த்து வைக்கணும். அதனால தான் இரக்கத்தின் ஜெபமாலையில சொல்றோம், இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து பிதாவே என் மீதும் உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மரணத்தின் மீது இயேசு கிறிஸ்துவின் மரணம் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவை வழியாக என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் தேசத்தின் மீது இரக்கமாயிரும். அப்பம் இரக்கம் மண்ணகத்திற்கு பொழியப்படுகின்ற தூய மரணம் இயேசு கிறிஸ்துவின் மரணம். இரக்கம் மண்ணகத்திற்கு பொழியப்படுகின்ற தூய பாடுகள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மரணத்தை, பாவத்தை விலக்குகின்ற தூய இரத்தம். அப்ப அவனுடைய மரணம், அவனுடைய இரத்தம், அவனுடைய பாடுகள் வழியாக கடவுள் இந்த மண்ணகத்தை மீட்க, இந்த மண்ணகத்தை புனிதப்படுத்த திருவுளம் கொண்டார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 1 கொரிந்தியர் 6:19 நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, 1 பேதுரு
1:18 இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் ஒரே கருத்து ரிப்பீட்டடாக சொல்லுகிறார். நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, நீங்கள் உங்களுக்கு சொந்தமல்ல, கடவுளோட தூயாவி தங்குகின்ற கோயில் தான் நீங்கள். நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்டு கொண்டவர்கள். யாரால மீட்டு கொண்டவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால மீட்டு கொண்டவர்கள். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 50வது இறைவார்த்தையில தலைமை குருவாக கையாப்பா கட்டளை இடுகிறார், இறைவாக்கு உரைக்கிறார். இனம் முழுவதும் அழிந்து போகாமல் இருக்கா, இனம் முழுவதும் அழிந்து போகாமல் இருக்கா, ஒருவன் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று தலைமை குரு இறைவாக்கு உரைக்கிறார். இனம் முழுவதும், உங்களுக்கு எதுவும் தெரியாது, இனம் முழுவதும் அழிந்து போகாமல் இருக்க ஒருவன் இறப்பது நல்லது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் நல்லது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நல்லது, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் நல்லது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பு நல்லது என்று பைபிள் திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். ஆதலால் கிறிஸ்துவினுடைய மரணத்தோடு நீ இணைக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நீ கழுவப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீ மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு உண்மையான விடுதலை, உண்மையான மீட்பு. இந்த விடுதலைக்கு மாதா நம்மை வழி நடத்தி இயேசு கிறிஸ்துவில் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நார்மல் டெத்து கிடையாது. இட் இஸ் எ ஹோலி டெத்து. അതൊരു തൂയ മരണം താൻ. യേശുവിൻ മരണം ഒരു ഫിലിം മാറ്റിനാൽ അതിനോട് ഡയറക്ടർ யாரு? இந்த ஃபிலிமினோட டைரக்டர் இயேசுவே தான். இந்த மரணம் அவர் தேர்ந்து கொண்டார், மரணத்துக்காக அவர்கள் ஆயத்தம் செய்தார். ஒவ்வொரு காரியங்களும் பிளான் செய்கிறது இயேசு கிறிஸ்து தான். அப்ப அதனால கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்துவின் இரத்தம், கிறிஸ்துவின் திருச்சிலுவை உலகத்திற்கு மீட்புக்கான வழி, விடுதலைக்கான வழி. அப்ப நீ மீட்பு பெற, விடுதலை பெற, ஆசீர்வாதம் பெற, அருள் வரங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய பரிகார பலியில் நீ பங்கு சேர வேண்டும். அதனால தான் தெய்வீக திருப்பலியில எழுந்தேற்றத்துக்கு பிறகு குருவானவர் ஒரு ப்ரொக்ளமேஷன் நடத்துகிறார். என்ன ப்ரொக்ளமேஷன்? நம்பிக்கையின் மறைபொருள். அதாவது நம்பிக்கையின் மறைபொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணம். நம்பிக்கையின் மறைபொருள் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தியது, பாடுபட்டது நம்பிக்கையின் மறைபொருள். நம்பிக்கையாளருக்கு மீட்பு பெறுவதற்கான வழி இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவனுடைய சிந்தப்பட்ட இரத்தம், அவனுடைய பிற்கப்பட்ட உடல் என்று திருச்சபை தெய்வீக திருப்பலியில நமக்கு அறிக்கையிடுகிறார். இந்த மரணத்தை பற்றி, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி ரோமையர் திருமுகம் 5வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையில ரோமையர் 5:6 நாம் இறைப்பற்றின்றி வலுவற்றிருந்த பொழுது, குறித்த காலம் வந்த பொழுது கிறிஸ்து நமக்காக இறந்தார். நாம் இறைப்பற்றின்றி வலுவற்றிருந்த பொழுது, குறித்த காலம் வந்த பொழுது கிறிஸ்து நமக்காக இறந்தார். இப்போ கிறிஸ்துவ மரணம் என்னத்துக்காக? வலுவற்ற நீ வல்லமை பெற கிறிஸ்துவனுடைய மரணம் தேவை. அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய சிறப்பு அம்சம். கிறிஸ்துவனுடைய மரணம் உலகத்திற்கு மீட்பு, கிறிஸ்துவனுடைய மரணம் உலகத்திற்கு விடுதலை. கிறிஸ்துவனுடைய மரணம் அது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு துவக்கம்தான். விசுவாசிகளின் வாழ்க்கையின் துவக்கம். விசுவாசிகளின் பலவீனங்கள் முற்றிலுமாக மாற்றப்படுகிறது இந்த மரணத்தில தான். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில
விசுவாசிகளின் பலவீனங்கள் அது அவர்களிடமிருந்து எடுத்து மாற்றப்படுகிறது. പൗലടികളാർ 2 കൊരിന്ത്യർ 12 அதிகாரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சில பலவீனங்களை பற்றி பாரப்பட்டு கஷ்டப்பட்டு ஆண்டவரிடம் வந்து அழுது புலம்புகிறார். ஆண்டவரே, ஒரு குறிப்பிட்ட பலவீனம் என்னோட ஊழிய பாதையில என்னோட அர்ப்பண வாழ்க்கையில தடையாக இருக்கிறதுனால இந்த பலவீனம் எனக்கு வேண்டாம். இறந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஆண்டவரிடம் சிலுவையில் உயிர் விட்ட இயேசு கிறிஸ்துண்ட திருப்பாடிகளுக்கு முன்னாடி வந்துட்டு பவுலடிகிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிடம் சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு பலவீனம் வேண்டாம், எனக்கு பலவீனம் வேண்டாம், இந்த குறிப்பிட்ட பலவீனம் எனக்கு தடை என்று சொன்ன பொழுது கடவுள் என்ன சொன்னார்? மை கிரேஸ் இஸ் இனஃப் ஃபார் யூ. உனக்கு என்னுடைய அருள் போதும். உன்னுடைய பலவீனத்தில தான் என்னுடைய வல்லமை சிறந்தூங்கும். அப்போ பலவீனமுடைய பவுல் தன்னுடைய பலவீனத்தை இயேசு ஆண்டவருடைய திருப்பதத்திலே கையளித்தார். அப்பொழுது இயேசு ஆண்டவர் தன்னுடைய மரணத்தினால் பெற்றுக்கொண்ட வல்லமை அருளாக பவுலுடைய வாழ்க்கையில ஊற்றி வல்லமையிலிருந்து பவுல் மீட்கப்பட்டார். அப்ப பலவீனமுடையவர்கள் எப்படி மீட்கப்பட முடியும்? இயேசு கிறிஸ்துவினுடைய சாவிலிருந்து மரணத்திலிருந்து பொழியப்படுகின்ற வல்லமை உனக்கு உன் வாழ்க்கையில ஊற்றுகின்ற பொழுது உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கி நீங்கள் பலமுடையவர்களாக மாறுவீர்கள். அப்போ கிறிஸ்துவினுடைய மரணம் எனக்கு வல்லமை தான். பலவீனமுடையவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய மரணம் வல்லமை. தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஜீசஸ் டெத். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினுடைய அம்சம் அதுதான். பலவீனமுடையவர்களுக்கு பலன் தர கிறிஸ்து உயிரிழந்தார். அதுதான் ரோமர் 5:6 சொல்லப்படுகின்ற மறையுண்மை. ரோமர் 5:8 என்ன சொல்லுது? நான் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து எனக்காக உயிர் கொடுத்தார். அப்போ பாவத்தின் அடிமத்தனத்திலிருந்து என்னை மீட்கின்ற புனித சாவு இயேசு கிறிஸ்துவின் சாவு. ரோமர் 5:8. நீதிமானுக்காக யாராவது இறப்பது சகஜம். நேர்மையாளர்களுக்காக உயிர் கொடுக்க யாராவது முன் வருவார். ஆனால் நான் பாவியாக இருந்த பொழுது என் பாவத்திற்கு கழுவாயாக என் பாவத்திலிருந்து என்னை மீட்க கடவுள் உயிர் கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சாவு பாவிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சாவு. அப்பொழுது பாவிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தோடு ஒன்று சேரும் பொழுது அவள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவார். அப்ப பாவத்திற்கு விடுதலை தருகின்ற தூய மரணம் இயேசு கிறிஸ்துவின் மரணம். 3வது ரோமர் 5:10. கடவுளின் பகைவர்களாக நாம் இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுத்தார். அப்போ பகைமை சுவரை உடைக்க மனத்தாங்கல், கோபம், வெறுப்பு, கசப்புணர்வு, கொலைவெறி, உலக நாட்டங்கள், உலக எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், அடிமத்தனங்கள், பகைமை உணர்வு, இதிலிருந்தெல்லாம் நம்மை முற்றிலுமாக நம்மிடமிருந்து விடுதலை தந்து கடவுளோடு, மனிதரோடு, இயற்கையோடு, உம்மோடு ஒப்புரவாக பகைமையின் சுவரே கடவுள் சிலுவையில அழித்தார். எபேசிய திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம், பகை சுவரே கிறிஸ்து சிலுவையில் அழித்தார். அப்ப கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் பகைமை அழித்து ஒற்றுமையே, அன்பே, உறவே ஏற்படுத்துறதுக்கு தான். இதுதான் கிறிஸ்துவனுடைய சிறப்பு அம்சம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி, உயிர்ப்பை பற்றி, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பற்றி முன்னறிவித்தனர். கிறிஸ்துவனுடைய மரணம் தூய மரணம். இந்த மரணத்தோடு
நீ இணைக்கப்படும் பொழுது உனக்கு உண்மையான விடுதலை கடவுள் தருவார் என்று இன்று இறைவார்த்தை வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். ஆதலால் இயேசு கிறிஸ்துவனோட மரணத்தோடு இணைக்கப்படுவோமா? முன்னறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்வோமா? பரிசுத்த மாதாவிடம் ஜெபிப்போம், கரங்களை கும்பிடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனைக்கு உரியவரே, அகிலமும் படைத்த ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்கே. மாதாவே, எங்களையும் எங்கள் தியான இல்லத்தையும் ஊழியங்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து இணைந்து நாங்கள் வேண்டுகின்றோம். விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தையும் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற அருட்தந்தையர்களையும் அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு கார்மேல் தியான இல்லத்தில் பணி செய்கின்ற எல்லா ஊழியக்காரர்களையும் ஒப்பு கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியான இல்லத்தில் எல்லா மாதங்களிலும் நடைபெறுகின்ற 2 உள்ளிருப்பு தியானங்களை அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு தியானாசிரமத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகின்ற குடும்பங்களே, தொழிலில்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களே, கடன் தொல்லையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அன்னை வழியாக
அவர்கள் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எல்லா கத்தோலிக்க குடும்பங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்றீதிக்கு அர்ப்பணித்து அன்னையின் பிரசன்னம் பாதுகாப்பும் அந்த குடும்பங்களிலே கடந்து வர, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலவிதமான உடல் வியாதிகளினால் கவலைப்படுகின்ற எல்லா நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பலிபீடத்துக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜப கருத்துக்களையும், எங்களுடைய ஜப உதவியை கேட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அவர்கள ஜப விண்ணப்பங்களையும் கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தர்மபுரி மறை மாவட்டத்தையும் இந்த மறை மாவட்டத்தை அன்போடு வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆயர் லாரன்ஸ் பயஸையும், ஆயரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எல்லா மறை மாவட்ட குருக்களையும் கத்தோலிக்க நிறுவனங்களையும் பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பரிசுத்த மாதா வழியாக கடந்த காலங்களில் நற்கருணை ஆண்டவர் நம் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நமது குடும்ப வாழ்க்கையில, தியான இல்லத்தின் சரித்திரத்தில பொழிந்த எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்கு, அருள்வரங்களுக்கு அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை கும்பிடுவோம். ஒரு நிமிடம் மௌனமாக தனிப்பட்ட நம்முடைய கருத்துக்கள், நமது தேவைகள், நமது குடும்பங்கள், நமது பிள்ளைகள், நமது வாழ்க்கை துணை அனைவரையும் அன்னை வழியாக இயேசுவின் திறக்கப்பட்ட திரு இருதயத்துக்கு அர்ப்பணித்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் முதுமீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இரண்டு கரங்களும் நற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டி குரல் திறந்து ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒப்பு கொடுத்து இயேசுவே இயேசுவே என்று ஸ்துதிப்போமா? இயேசுவே 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 ஹalleluya 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 இயேசுவே ஆராதனை 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 ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் சமர்ப்பித்து ஜெபிப்போமா, ஸ்துதிப்போமா? ஹalleluya 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 ஹalleluya. ஓ தெய்வமே